ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு இந்த ரீடிங் எதுக்கு அப்படின்னு சொன்னால், செப்டம்பர் 2025க்கு லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ரீடிங் தான் இது. ஸோ செப்டம்பர் 2025க்கான ஃபர்ஸ்ட் கார்டு வந்து த்ரீ ஆஃப் ஸ்வாட்ச். த்ரீ ஆஃப் ஸ்வாட்ச்ங்கிறது என்னன்னா, என்ன சொல்றது, ஹார்ட் பிரேக். இது வந்து காஷன் தான், உங்களுக்கு கடவுள் கொடுக்குற காஷன். ஆனால் கடவுள் என்ன பண்ணுவார்னா, நம்ம லைஃப்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம லைஃப்ல ஒரு பர்சனை நம்ம லைஃபுக்குள்ள கொண்டு வந்து நம்மளுக்கு நிறைய லைஃப் லெசன்ஸ் கொடுத்து, லவ் லெசன்ஸ் கொடுத்து, அதெல்லாம் நம்மள லேர்ன் பண்ண வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த பர்சன் கிட்ட பயங்கரமா அட்டாச் ஆகிறோம், ஒப்சஸ் ஆகும்போது ஆகிறோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஆனா அந்த பர்சன் நமக்கு நியமிக்கப்பட்ட பர்சன் இல்ல, நமக்கான பர்சன் இல்ல, லைஃப் லெசன்ஸ் மட்டும் தான் சொல்லி கொடுக்க வந்த பர்சன் அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும்ல. அப்ப கடவுள் நமக்கு அவங்க கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஹார்ட் பிரேக்ஸை கொடுத்து தான் நம்மளை பாதுகாப்பாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் அப்செட் கிடையாது. காட் இஸ் செட்டிங் யூ அப் ஃபார் வாட் யூ ஹேவ் ஆஸ்க் ஃபார். நீங்க எதை கேட்டிருந்தீங்களோ அதை கொடுக்கறதுக்கு தான் உங்களை தயார்படுத்துறாரு. இத்தனையும் அவர் அதுக்கு தான் செய்யறாரு அப்படிங்கிற ஒரு புரிதல் வரணும். இதெல்லாம் வந்து என்ன ரீடிங், லவ் ரீடிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃபார் செப்டம்பர் 2025. அடுத்த கார்டு வந்து என்ன, மெஜிஷியன் கார்டு. இந்த மெஜிஷியன் கார்டுல எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ஸோ அப்போ நீங்க வந்து இது வந்து உங்க ஹார்ட் சொல்றதை கேட்டு நீங்க அந்த கைடன்ஸ் படி நடக்கிறதுனால நீங்க இந்த சோஷியல் கண்டிஷனிங்ல இருந்தாலும் வெளியே வந்து, இந்த அப்செட்ல இருந்தெல்லாம் வெளியே வந்து நீங்களே உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி, எமோஷனலா ஸ்ட்ரென்தன் பண்ணி, ஓகே நம்ம என்ன கேட்டோமோ பிரபஞ்சத்துக்கு அதை ரிசீவ் பண்றதுக்கு ரெடி ஆகும்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல் ஜர்னிக்குள்ள வந்து, செல்ஃப் லவ்க்குள்ள வந்து, ஸோ எட்டர்னல் ட்ரூத்ஸை வச்சு உங்க பிலீஃப் சிஸ்டத்தை அமைச்சு இப்போ உங்களுக்கு உங்களோட மனசுல இருந்தே டைரக்டா பிரபஞ்சத்திட்ட எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்னு தெரியும், டிவைன் சோர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்னு தெரியும். உங்க டேபிள்ல எவ்வளோ டூல்ஸ் இருந்தாலும் உங்க மனசையே டிவைன் டூல் ஆக்கி உங்களையே நீங்க டைரக்டா பிரபஞ்சத்திட்ட கனெக்ட் பண்றீங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிற அந்த தேடுதல், தேவை, அதனுடைய கிளாரிட்டி வந்துருச்சு. எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதை கொடு அப்படின்னு பிரபஞ்சத்திட்ட கிளைம் பண்ணியிருக்கீங்க. அதுதான் இந்த ரெண்டாவது கார்டு, மெஜிஷியன். மூணாவது கார்டு டூ ஆஃப் ஸ்வாட்ஸ். இப்போ டூ ஆஃப் ஸ்வாட்ஸ்ல என்ன இருக்குன்னா, என்ன சொல்லுவோம், ரெண்டு கத்தி இருக்கு, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு என் கையில. ஸோ அப்போ எந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவோம்ல. அப்போ கடவுள் எப்படின்னா, இந்த பிரபஞ்சம் கடவுள்னா எப்படின்னா, நம்மளை காட்டிலும் பல கோடி மடங்கு அவங்க எல்லாம் பயங்கரமான வைஸ் பீப்புள். அப்படின்னா அவங்க கொடுக்குறதே பயங்கர வைஸா கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம கேட்டதுக்கே 2% சாய்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹை வைப்ரேஷன், சோல்மேட் ஒன்று, ட்வின் ஃப்ளேம் ஒன்று, ரெண்டுமே கொடுத்துருக்காங்கன்னா நம்ம யாரை சூஸ் பண்றது, எப்படி சூஸ் பண்றது? அப்ப நம்ம ஸ்டாண்டர்ட்ஸா அந்த அளவுக்கு நம்ம உயர்த்திக்கிட்டோம்னா தான் நம்ம ட்வின் ஃப்ளேமை சூஸ் பண்ண முடியும். இல்லைனாலும் நம்ம ஃப்ரீ வில் சாய்ஸ் தான், ட்வின் ஃப்ளேம் வேணா எனக்கு சோல்மேட் தான் வேணுங்கிறது. ஸோ நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் யூ, உங்களோட சாய்ஸை பொறுத்த விஷயம் தான். இது வந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ்ங்கிறது என்ன, இப்போ இந்த ரெண்டு சாய்ஸ் வந்து ஒரு சாலிட் சாய்ஸ்க்கு வந்துட்டீங்க. ஓகே, அந்த ஒரு சாலிட் சாய்ஸ் என்னவாக வேணாலும் இருக்கலாம். ஆனா இப்ப என்ன பண்றீங்க, இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி ஹாப்பியா இருக்கிறது, இது உண்மையிலேயே எனக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்குமா, இல்ல நானா இருக்கிறது சந்தோஷத்தை கொடுக்குமா? இது ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஆனா இந்த ஏஸ் என்னது, பிரபஞ்சம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த சாலிட் ஆப்பர்ச்சுனிட்டியை. ஓகேயா? சோ அப்ப இந்த சாலிட் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள தான் என் லைஃப் பர்பஸ் இருக்கு, என் ஹாபி இருக்கு. இந்த லைஃப் பர்பஸ் தான் என்னோட கெரியர், என்னோட சர்வீஸ். நான் பூமிக்கு இதை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் எனக்கு பிடிச்ச பயண பாதையில டிராவல் பண்ணாலும், நான் வந்து எதை அடையிறதுக்காக வந்திருக்கணும், அதை அடைஞ்சாலும் நான் அதை அடையிற பாதையில என்னத்தெல்லாம் கத்துக்கணும், அதை என்ன மாதிரியே கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் கத்துக் கொடுக்கணும்ல. சோ அந்த விஷயமே அப்ப நான் எதை அடையணும் அப்படிங்கிற என்னோட டீப் டிசைர்ல தானே இருக்கு அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கிறீங்க பாருங்க. அதுதான் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இதுதான் செப்டம்பர் மந்த்துக்கான லவ்வுக்கான எனர்ஜி.